ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் அரிஞ்சதுனால கண் வந்து கலங்களாக இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து யார் யார் வீட்டில் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காளான் பிரியாணி. சரியா? காளான் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு வந்து இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இஞ்சி பூண்டு, புதினா, வெங்காயம், ஓகேவா? இப்போ நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு வந்து அரைச்சாச்சு. வெங்காயம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தீஞ்சு மாதிரி வருது, நல்லா கோல்டு கலரில் வந்து நல்லா வணங்கணும். ஓகே, வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு தேவையானது போட்டுக்கோம். இஞ்சி பூண்டு வந்து போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பாருங்க நல்லா இந்த மாதிரி வணங்கியாச்சா. இப்போ நம்ம இதோட என்ன பண்ணோன்னா தக்காளி சேர்க்கணும். தக்காளியோடைய நம்ம காளானும் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வந்து இதாகும். ஓகேவா? காளான் சேர்க்கணும். புதினா, இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த சாப்பாட்டில் இதாகும். சரியா? காளானும் பாருங்க நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு, ஜிலேபி பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கலர் பவுடர் லைட்டாக எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே போட பழகிக்குங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், உப்பு அதிகமாக இருந்தால் அது சாப்பிடவே முடியாது. அதனால் வந்து உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், கலர் பவுட்ரு எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் இந்த சாப்பாட்லேயே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உப்பு தாங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் அந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த உப்பு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதிகமாகிட்டால் தான் அந்த பொருள் வந்து உப்புள்ள பண்டம் குப்பையில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். சரியா? உப்பு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும். வணங்கின வாட்டி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம எடுத்தாச்சுங்க. நான் வந்து எப்பயுமே வந்து பிரியாணிக்குன்னு தனியாக அரிசி வாங்க மாட்டேன், வாங்கி வைப்பேன். சீரக சம்பா, புல்லட் அரிசி தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி வைப்பேன். சட்டுன்னு ஏதோ பண்ணோம் அப்படிங்கும்போது நான் வந்து சாப்பாட்டு அரிசிலேயே செஞ்சுப்பேங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். வந்து தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதில் வந்து தண்ணி வந்து அரிசியை விட ஒரு 1.5 இன்ச்சு வந்து தண்ணி இருக்கணும். சரியா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் போட்டு மூட போகிறோம். சரியா? கரெக்டாக 3 விசில் போதும். அதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா குழன்றும். சாப்பாடு கொஞ்சம் குழல்ற அரிசியாக இருந்தால் 2 விசில் கூட ஓகே தான். சரியா? இது வந்து நான் டோட்டலாக 3 விசில் விட போகிறேன். குக்கர் மூடி போட்டுக்கலாம். நம்ம 3 விசில் விட்டுட்டு குக்கர் ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வா, சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.